ஸோ இது வந்து ராஜஸ்தான் உணவு இல்லையா? ஆமாம், ராஜஸ்தான் ஒவ்வொன்றும் சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னென்னு. இது பாட்டி கோதுமையில் நீங்கள் சப்பாத்தி ரவுண்டாக சுட்டுற மாதிரி, இது வந்து பால் மாதிரி சுடுறது. இது வந்து அதே மாதிரி கோபா ரொட்டின்வாங்க. திக்காக சுட்டி இதை வந்து ஃபுல்லாக நெய்யிலேயே ஊற வச்சு பண்ணி அதை அப்படியே டிசைன் பண்ணுறது இதுலேயே. இதெல்லாம் மத்தியான சாப்பாடா? ஆமாம், மத்தியானத்தில் சாப்பிடுவாங்க. இது வந்து கம்பு ரொட்டி. அங்கேயே இப்போ கம்புலாம் உண்டா? கம்பு விளையிறது ராஜஸ்தான் தான் சார் அதிகமாக. இது சோள ரொட்டி. என்னது எல்லடைய மாதிரி இருக்கு? ஆமாம், எள்ளு ப்ளஸ் ஜாகரி ஸ்வீட். இது வந்து குளிர் பனி சீசனில் மட்டும்தான் செய்கிறது இது. அதுக்கப்புறம் இது செய்ய முடியாது, அந்த பதமே வராது. பூண்டு சட்னி, பூண்டு வீட்லேயே தொகையல் பண்ணுறது. பூண்டு பெரிய மிளகா போட்டு தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா தயிர் தொட்டு சாப்பிடுங்க. இது வந்து வெல்லம், இதில் நெய் போட்டு வெள்ளத்தை இதில் போட்டு உரிச்சு சாப்பிட்றது. செகண்ட் சூர்மா டைப் இது வந்து சாப்பிட்றது. அதே மாதிரி இது பச்சை மிளகா. இந்த ஸ்பெஷல் மிளகா வந்து ஃபுல்லாக பதம் பண்ணி இது அப்படியே வந்து கடுகு எண்ணெயிலேயே ஊற வச்சு எலுமிச்சை பண்ணி ஊறுகாய் மாதிரி பண்ணி பதம் பண்ணது.